ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மைதாவும் பாசிப்பருப்பும் வச்சு மொறுன்னு ஒரு ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். பசங்க தீனி கேட்டாங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பாசிப்பருப்பு 1 கப் எடுத்து நல்லா கழுவிட்டு ஊற போட்டுக்கலாம். 1 மணி நேரம் ஊறி இருக்கணும். ஊறின வாட்டி தண்ணியெலாம் வடித்து எடுத்துடலாம். இந்த மாதிரி நல்லா ஊறி இருக்கணும். அது கூட ஒரு 2 பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இதை போட்டு நல்லா மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டு வந்துடலாம். நல்லா நைஸாக அரைச்சாச்சு. அதை ஒரு பிளேட்டில் போட்டுக்கலாம். நல்லா அகலமான பிளேட்டில் போட்டுக்கலாம். உங்கள் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். ரெகுலராக வீடியோ போட பெரிய பூஸ்ட்டாக இருக்கும். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் ஓமம். அது நல்லா உள்ளங்கையில் போட்டு நல்லா கசக்கி விட்டு போடலாம். அப்போ தான் வாசம் நல்லாயிருக்கும். பெருங்காயத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். உப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இதை ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன். எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம். இதையெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே 1 கப் மைதா மாவு. நீங்கள் கோதுமை மாவுலேயும் செய்யலாம். மைதா மாவில் செஞ்சால் டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். இது சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு பிசையும் போது ஒட்டிச்சுன்னா இன்னும் கொஞ்சம் மாவு போட்டுக்குங்க. மைதா மாவு எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்குங்க. ஒரு பவுலில் நெய் 1 ஸ்பூன், எண்ணெய் 1 ஸ்பூன் வச்சுருக்கிறேன். அதில் மைதா மாவு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அதை நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாவை சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கலாம். ஓரளவு கொஞ்சம் பெரிய சைஸாக பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி 5 உருண்டையாக எடுத்துக்கிட்டேன். இதை நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஒட்டுச்சுன்னா மாவு போட்டு கூட நல்லா திரட்டிக்கலாம். இதே மாதிரி எல்லா உருண்டையும் தேய்ச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எண்ணெயும் மைதாவும் கலந்து வச்சுருக்கிறோம். அதை 1 ஸ்பூன் ஊற்றி எல்லா பக்கமும் அப்ளை ஆகிற மாதிரி தடவிக்கலாம். இப்போ இன்னொன்று தேய்ச்சி வச்சதை எடுத்து அது மேலேயே அப்படியே வச்சுக்கலாம். அது மேலே இன்னொரு ஸ்பூன் ஊற்றி அதே மாதிரி எல்லா பக்கம் அப்ளை ஆகிற மாதிரி தடவிக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் தேய்ச்சி வச்சது எல்லாத்தையும் எடுத்து அதே மாதிரியே செஞ்சுக்கலாம். அவ்வளோதான். இதை அப்படியே லைட்டாக ஒரு தேய்ச்சி விட்டுக்கலாம். மாவு கொஞ்சம் தூவிக்கிட்டிங்கன்னா ஒட்டாமல் வரும். இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மூடி எடுத்துக்கலாம். நம்மக்கிட்ட வாட்டர் பாட்டில் மூடி இருந்தால் கூட போதும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து அழகாக வரும். சின்ன சின்னதாக இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அழகாக நிலா மாதிரியே வந்துடும். எல்லாத்தையும் அதே மாதிரியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை மறுபடியும் தேய்க்கணுன்ட்டு இல்லை, லைட்டாக இது பண்ணி விட்டு நம்ம கத்திரிக்கோலில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஒரு கடாயில் ஆயில் ஊற்றி ஹீட் ஆன வாட்டி ஒவ்வொன்றா போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இது டேஸ்ட்டு நல்லா இருக்கும். நல்லா மொறுன்னு சூப்பராக இருக்கும். இது நல்லா செவந்து வரட்டும்.
கொஞ்சம் நல்லா செவந்து எடுத்தால் தான் சாப்பிடும்போது நல்லா கிறிஸ்பாக இருக்கும். நல்லா இந்த மாதிரி செவந்த வாட்டி எடுத்துடலாம். இப்போ இதுக்கு ஒரு சீசனிங் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் 1 ஸ்பூன் புதினா பவுட்ரு போட்டுக்கலாம். அதை நல்லா இந்த மாதிரி க்ரஷ் பண்ணோம்னா நல்லா பொடியாயிரும். அதை 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், ஜீரகத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், மிளகுத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன், சாட் மசாலா 1/2 ஸ்பூன், ஆம்ச்சூர் பவுட்ரு ஒரு 1/2 ஸ்பூன், உப்பு ஒரு 3/4 ஸ்பூன், இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு மெயினாக புதினா பவுட்ரு போடுங்க, அப்போ தான் வாசம் சூப்பராக இருக்கும். எல்லாம் சுட்டு எடுத்த வாட்டி இதை நம்ம மேலே தூவி விட்டுக்கலாம். இதுக்கு இந்த சீசனிங் போட்டு சாப்பிட்டா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும், ஃப்ளேவர் நல்லா இருக்கும். இதெல்லாம் நல்லா ஒரு குலுக்கி விட்டுக்குங்க. இது போடும்போதே எவ்வளோ கிறிஸ்பாக இருக்குது, சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ நல்லா இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.